பழங்காலத்துல ஜப்பான் நாட்டில் ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சுங்க. பெத்தவங்களுக்கு வயசாகி முதுமையின் காரணமா ஆற்றல் குறைந்து மத்தவங்களுக்கு எந்தவித பயனுமே அளிக்க முடியாத நிலைக்கு வந்துட்டா அவங்கள தூக்கிட்டு போய் உயரமான மலையின் மேல வச்சுட்டு வந்துருவாங்க. எதுவுமே செய்ய முடியாத நிலையில அந்த முதியவர்கள் பசி தாகத்தினால தனிமையில வாடி வதங்கி மடிந்து போயிருவாங்க. இப்படியான சூழ்நிலையில் ஒரு இளைஞன் முதுமை அடைந்த தன்னோட தாயை சுமந்து கொண்டு மரங்கள் சூழ்ந்த காட்டு பகுதியில மலை உச்சியை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தான். தன் தோளில் இருந்த தாயார் சின்ன சின்ன கிளைகளை ஒடித்து கீழே போட்டு கொண்டு வருவதை மகன் அறிந்தாங்க. உடனே, அம்மா, ஏதோ ஒரு மாதிரியான மரத்தின் கிளைகளை ஒடிச்சு கீழே போட்டுக்கிட்டே வரீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அம்மா, மகனே, நீ என்ன மலை மீது விட்டுட்டு வீடு திரும்பும் போது வழி தெரியாமல் திண்டாடக்கூடாது இல்லையா? இங்கு போடப்பட்டுள்ள இந்த கிளைகளை கவனித்து நடந்தாலே நீ வழி தவறாமல் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேரலாம். அதுக்காக தான் அடையாளமா இந்த கிளைகளை நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பரிதவிக்க விட்டுட்டு வர போறேன்னு தெரிந்திருந்தும் கூட மகன் பத்திரமா வீடு போய் சேரணும்னு நினைக்கிற அந்த பாசமிகுந்த தாயோட உணர்வை நினைச்சு அந்த மகன் நெகிழ்ந்து போனாங்க. உடனே தன்னுடைய தாயை மீண்டும் தன் வீட்டுக்கே கொண்டு வந்து பாசத்தோடு பராமரிக்கலான. அதற்கு பிறகு அந்த கொடூரமான பழக்கம் அந்த நாட்டை விட்டே ஒளிஞ்சு போயிருச்சுங்க. இது கதையல்ல, நிஜங்க. நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரியறதுக்கு முன்னாலேயே தன் வயிற்றில் இடம் கொடுத்தவள் உன் தாய் தாங்க. எத்தனை ஜென்மம் சம்பாதித்தாலும் நீ இருந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது அப்படின்னா அது உன்னோட தாயின் கருவறை அப்படின்றத மறந்துடாதீங்க. எத்தனையோ கஷ்டங்கள் அவமானங்களை தாண்டி உங்களை வளர்த்து பெரியாளா ஆக்கின அந்த பெற்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டாதீங்க. அவங்கள கண் போன்று பாதுகாப்பு.